ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட முக்கியமான எல்லாமே கவர் ஆகுற மாதிரி ஒரு பிடிஎஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த மெட்டீரியல் வந்து நான் எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாமே கவர் ஆகிருக்கணும். ஸோ எதையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இதில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஷேர் கேபிட்டல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க ட்விஸ்ட் பாயிண்ட்டு, இதெல்லாம் நார்மலாக நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எடுத்துக்கோங்க. அதில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம மறந்துடுவோம், என்னென்ன விஷயம்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் போட்டிருக்கேன். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயுமே இந்த 5 டைப்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பிஎன்எல்ல சொல்ல போகணுன்னா இன்வென்ட்ரி நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், கரெக்டாக? அதுக்கும் சூப்பராக உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்வென்ட்ரியும் கரெக்டாக போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே நோட்ஸ் வைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே கைஸ், ஸோ ஃபர்தர் விதோட வேஸ்டிங் ஆஃப் டைம், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல். ஸோ எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? ஸோ ஷேர் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்தரைஸ்டு எடுத்து எழுதுவோம். ஸோ நாமினல் கேபிட்டல் ஆத்தரைஸ்டு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுவோமா, ஜஸ்ட் ஷோ அப் பண்ணிட்டு தானே, ஜஸ்ட் ஷோ அப் பண்ணி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஆகும், இஷ்யூடு சப்ஸ்கிரைப்ட் அண்ட் கால்டு ரெண்டுமே எடுத்துப்போம். ஸோ அதை என்ன பண்ணலாம், ஆடிங் பர்பஸ்க்காக எடுத்துக்கலாம், கரெக்டாக? ஸோ இதுலையுமே என்னென்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு 3 திங்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஷேர் கேபிட்டல் ரிலேட்டடாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கன்சிடரேஷன் ஃபார் லேண்ட் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா தயவு செஞ்சு இதில் எடுத்து ஆடோ லெஸ்ஸோ பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் அதை ஷோ அப் மட்டும் பண்ணுங்கள். அதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கோ அதை அப்படி எடுத்து என்ன பண்ணுங்கள், ப்ராக்கெட்டில் எழுதிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்ஸ் இன் அரியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கால்ஸ் இன் அரியர்ஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து போனஸ் இஷ்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் போனஸ் இஷ்யூன்னு டேரெக்டாக கொடுத்துட மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய 4 ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு 2 போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், எவ்வளோக்கு தராங்களோ எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோமோ ஸோ அதை என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து ரேஷியோ போட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணணும், இங்கே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்மளுக்கு 100 lakhs வந்துருக்குன்னு வச்சுப்போம் போனஸ். ஓகேவா? ஸோ இப்போது போனஸ் 100 lakh வந்துருச்சு. இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கீழே போய் என்ன பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் அப்படின்னா, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமுக்கு போகணும். எங்கே போகணும், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமுக்கு போகணும். ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் போய் இப்போ 100 இப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் வந்து 70 lakh இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 100 lakh தான் நம்மளுக்கு போனஸு, செக்யூரிட்டிஸில் 70 தான் இருக்குது. என்ன பண்ணணும், 17 தூக்கு, அவ்வளோதான், நில் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே நில்லுன்னு போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா இதிலே முடிஞ்சிருச்சுன்னா இட்ஸ் ஓகே, பேலன்ஸாக வரும். இது ஃபுல்லாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா நில்லுன்னு ஆகிடும். இப்போ 100 lakhல 70 முடிஞ்சிருச்சு, கரெக்டாக? பேலன்ஸ் எங்கே யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ்க்கு போகலாம். எங்கே போகலாம், ஜென்ரல் ரிசர்வ்க்கு போகலாம். ஸோ ஜென்ரல் ரிசர்வ்லேயே என்ன பண்ணலாம், போய் யூட்டிலைஸ் பண்ணலாம். அந்த 30 பேலன்ஸ் 30 lakh, சரியா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், போனஸ் ஷீட் வந்தால் யூட்டிலைஸ் பண்ணணும், சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபரன்ஸு, அதுக்கப்புறம் ஷேர் கேபிட்டலோட டோட்டல் வந்துடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஷேர் கேபிட்டல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். நெக்ஸ்ட் என்னது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ, 5. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ், ரீவேல்யூவேஷன் ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதில் நம்மளுக்கு ஜென்ரல் ரிசர்வ்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன விஷயம்லாம் இதில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ் தான் ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? மீதி ரெண்டுமே லெஸ் தான் பண்ணணும். எங்கன்னா கொஸ்டினில் இப்போ ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் டு பி வந்து அட்ஜஸ்டட் அகைன்ஸ்ட் ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும், சரியா? அதுக்கப்புறம் நான் சொன்னேன் போனஸ் யூட்டிலைசேஷன், சரியா? இதுதான் வந்து ஜென்ரல் ரிசர்வ் ரிலேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ். என்னது, கேபிட்டல் ரிசர்வ். ஸோ கேபிட்டல் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 இடத்துல இம்பாக்ட். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும், சரியா? ஓகேவா? டன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கொஸ்டினில் ஃபர்ஃபீட்டட் பேலன்ஸும் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும், எவ்வளோ ஷேர்ஸ் ஃபர்ஃபீட் ஆகிருக்கு, அதில் ஃபுல்லி வந்து பெய்டப் வேல்யூ எவ்வளோ. ஸோ அது வந்து மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஃபர்ஃபீட் பேலன்ஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணப்போ டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஃபீட் ஷேர்ஸ் அதே மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த ஃபர்ஃபீட் ப்ரைஸ் எவ்வளோ பெர் ஷேருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதை மல்டிபிள் பண்ணோன்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ லெஸ் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குமோ அதை தான் கேபிட்டல் ரிசர்வ்ல போடணும். ஸோ இப்போ டேரெக்டாக ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட இந்த நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். எதுவுமே கொடுக்கலன்னா கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபர்ஃபீட் பேலன்ஸு மைனஸ் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ போட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து காமிங்க, சரியா? ஓகே டன். வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கண்டுபிடிச்ச ஆன்சரை ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ
அப்படின்னு சொல்லி கொஷினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே லிஸ்ட் பண்ணணும். கொஷினில் மென்ஷன் பண்ணலன்னா இதை காட்டாதீங்க. சரியா? ஓகேவா? புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீவாலுவேஷன் ரிசர்வ். ரீவாலுவேஷன் ரிசர்வ்னா என்ன? ரீவாலுவேஷனா என்ன? நார்மலாக புக் வேல்யூவோட ரீவாலுவேஷன் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? இப்போ லேண்டு வந்து ஆல்ரெடி 4 lakh இருக்குது. ரீவேல்யூ ஆஃபீஸர் வந்து அது 5 lakh ரீவேல்யூ பண்ணியிருப்பாரு. இப்போ என்னாச்சு? 1000 ரீவேல்யூவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட். கரெக்டாக? சாரி, 1 lakh ரீவேல்யூவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த 1 lakh தான் என்னது? இந்த ரீவேல்யூவேஷன் ரிசர்வில் கொண்டு வந்து போடணும். சரியா? ஸோ ரீவேல்யூ அமௌண்ட்லேருந்து புக் வேல்யூ லெஸ் பண்ணணும்னா என்னன்னு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஸோ நார்மலாக செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்காது. கொடுத்தாங்கன்னா எடுத்து போட்டுக்கலாம். பட் போனஸ் வந்துச்சு அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நார்மலாக ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட் போட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வரதான் இந்த ப்ராஃபிட் ஃபார் பீரியட். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே மேலே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ் போடுறோம்ல, அதை போட்ட கையோடய உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா கீழேயும் நம்ம லெஸ் பண்ணணும் பிஎன்எல்லையும் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரிங். நெக்ஸ்ட் என்னது? லாங் டேர்ம் பாரிங். லாங் டேர்ம் பாரிங் பொறுத்த வரைக்கும் 2 இருக்கும். ஒன்று வந்து டிபெஞ்சர்ஸ், இன்னொன்று வந்து லோன்ஸ். டிபெஞ்சர்ஸ், லோன்ஸ். டிபெஞ்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஸோ டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. லோன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து ஹைப்போத்திகேஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? செக்யூர்டு லோன் அதில் என்ன பண்ணணும்? அவங்களுடைய ஹைப்போத்திகேஷன் இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணி, அதை லெஸ் பண்ண அமௌண்ட்டை எங்கே பண்ணணும்? அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் ஆட் பண்ணணும். சரியா? ஓகே டன். இப்போ கொஷனில் அன்செக்யூர்டு லோன்ஸ் என்ன இருக்குது? கொஷனில் அன்செக்யூர்டு லோன்ஸ் இருக்குது. ஸோ அன்செக்யூர்டு லோன்ஸ் என்ன? பேங்க்கா, ரிலேட்டட் பார்ட்டியான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சப்போஸ் கொஷனில் அன்செக்யூர்டு லோன் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம அதர்ஸ் கண்டுபிடிச்சி அதை பேலன்சிங் ஃபிகராக கண்டுபிடிச்சி போடணும். சரியா? ஓகே டன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் ரீபேபிள் வித்தின் 1 year அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும்? நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே எப்படி நம்ம அதர் கரண்ட் லைபிலிட்டிக்கு எடுத்துகிட்டு போகணுமோ இங்கேயே லெஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் பாரிங்க்கு எடுத்துகிட்டு போகணும். எங்கே எடுத்துகிட்டு போகணும்? ஷார்ட் டேர்ம் பாரிங்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ நான் இப்போ சொன்னேன்னா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பாரிங். இது அப்படி இங்கே வந்துடும். சரியா? ஸோ ரீபேபிள் வித்தின் 1 year. ஓகேவா? டன். ஸோ கொஷனில் சம்டைம்ஸ் ஷார்ட் டேர்ம் பாரிங்ஸ் டேரெக்டாக கொடுத்துருவாங்க. இல்லைனா நம்ம இந்த ரீபேபிள் வித்தின் 1 year நம்ம எடுத்துப்போம். இல்லையா? லோன்ஸ்னு கொடுத்தா கிரெடிட் சைடில் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் பாரிங்ஸ் தான். சரியா? ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேபிள்ஸ். ஸோ ட்ரேட் பேபிள்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் நம்மளுக்கே தெரியும்ல. இது நார்மலான ஒரு விஷயம், எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இவ்வளோ தூரம் படிக்கிறீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள், அக்கௌண்ட் பேபிள் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணணும்? ட்ரேட் பேபிள்ஸில் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். என்னது? அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். இது வந்து நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஃபேமஸான எல்லாமே என்ட்ரிஸ்லாம் ஞாபகம் வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்குறதுல நம்ம காலை வாரி விட்டுருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ யூடி ஹையோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஆல்ஃபபெட்ஸ் மட்டும். அன்பெய்டு டிவிடெண்ட், டிவிடெண்ட் பேபிள். நான் சொன்னேன்ல அங்கே மேலே நம்ம ஹைப்போத்திகேஷன் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தோம்ல மைனஸ் பண்ணி, அது இருக்கு பாருங்கள். ஓகேவா? ஹைப்போத்திகேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் கொஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா போட்டுக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஷனில் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு டிபெஞ்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டிபெஞ்சர்ஸ் இதில் அப்ளை பண்ணி நம்ம போடணும். சரியா? அமௌண்ட்டில். ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் என்னது? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும். ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். என்னது? ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனா என்னது? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். கொஷனில் டேரெக்டாக கொடுத்தா ஓகே போட்டுருவோம். கொஷனில் கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்? கொஷனில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். கரெக்டாக? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம்? டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் போட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும். அதில் தானே என்ன பண்ணுவோம்? நம்ம டேக்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த டேக்ஸ் நம்ம அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதை கொண்டு வந்து இங்கே போட்டுடணும். அவ்வளோதான். ஓகேவா? டன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விச் இஸ் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? 5 டைப்ஸ், அதாவது 5 மாடல்ஸ் ஆஃப் கொஷின், 5 மாடல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அதில் ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மாடல். அசட்டோட காஸ்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. அசட்டோட காஸ்ட்டை கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூவும் இருக்கும். அப்போ என்ன ஆயிருக்கு? இந்த வேல்யூ குறைஞ்சிருக்குன்னா அப்போ என்ன ஆயிருக்கும்? நடுவில் டிப்ரிசியேஷன் நடந்திருக்கும். என்ன ஆயிருக்கும்? டிப்ரிசியேஷன் நடந்திருக்கும். அதை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணும்? பிஎன்எல்ல எடுத்துகிட்டு போகணும். எங்கே எடுத்துகிட்டு போகணும்? பிஎன்எல்க்கு எடுத்துகிட்டு போகணும். சரியா? ஓகே டன். நெக்ஸ்ட்டு கொஷின், நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மாடல் ஆஃப் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசட் வேல்யூ கொஷினில் இருக்கும். ஓகேவா? ரீவேல்யூ ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? ரீவேல்யூ பண்ணியிருப்பாரு. அந்த அமௌண்ட் என்ன போடணும்? இங்கே அதாவது நிறைய டைம் வந்து எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா ரீவேல்யூ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஓகே டேரெக்டாக இங்கே போட்டுக்கலாம்.
ஓகேவா? இல்லை ரீவேல்யூட் அட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே போடலாம். பட் ரீவேல்யூடு பைன்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்டால் தான் குறைஞ்சிருக்கு, அந்த அமௌண்ட்டால் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ரீவேல்யூடு பைன்னு வந்துருச்சுன்னா இங்கே போட்டுக்கோங்க. சரியா? ஓகேவா? டன். ஓகே. ஸோ ஓகேண்ணே. ஸோ இப்போ வந்து அசட்டோட வேல்யூ போட்டு ரீவேல்யூட் அமௌண்ட் போட்டு பேலன்ஸ் இருக்கிறது என்னது? ரீவேல்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னேன்? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் ரீவேல்யூஷன் ரிசர்வுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னேன். ஓகேவாங்க? ஞாபகம் இருக்கா? அங்கே சொன்னேன்ல. ஓகே டன். இப்போ தேர்ட் டைப் ஆஃப் மாடல் ஆஃப் டெஸ்டிங் விச் இஸ் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அசட்டும் கொடுத்துருப்பாங்க, ப்ரொவிஷனும் கொடுத்துருப்பாங்க. ப்ரொவிஷன் அக்யூமுலேட்டட் இது எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ அக்யூமுலேட்டட் ஃபார் டிப்ரிசியேஷன் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் இது எல்லாமே ஈக்குவல் தான். ஓகேவா? டன். ஸோ ப்ரொவிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓல்டு மாடல், அக்யூமுலேட்டட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாடர்னோட ஒரு மாடல். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்படிலாம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும். என்னதுன்னா டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாவே அதை நம்ம பிஎன்எல் எடுத்துகிட்டு போகிற டிப்ரிசியேஷன் அர்த்தம். கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது என்னது? பிஎன்எல்க்கு எடுத்துகிட்டு போகிற டிப்ரிசியேஷன் அர்த்தம். சரியா? ஓகே. அப்போ இந்த ப்ரொவிஷனும் இல்லை அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் சொல்லி பேலன்ஸ் ஷீட்லேயே ரைட் சைடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அசட்டோட வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். அந்த அசட்டோட என்ன பண்ணணும்? இந்த ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டில் போட்டுருவோம். அவ்வளோதான். ஓகேவா? டன். இப்போது நம்மளுக்கு ஃபோர்த் டைப் இந்த மாதிரி பிளாக் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா 3 டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்கப்பா. ஃபஸ்ட்டு டீட்டெயில் அசட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் டீட்டெயில் இந்த மாதிரி வந்து இந்த சைடு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குன்னா அசட்டோட வேல்யூ, இந்த சைடு வந்து ப்ரொவிஷனும் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இந்த டைம் என்ன ஆகும்? நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அசட்டோட காஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கொஷனில் இருக்கிற அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு இதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ரிட்டர்ன் டவுன் வேல்யூ கிடைக்கும். அதில் கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் கீழே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. மிஷினரிக்கு இவ்வளோ, ஃபர்னிச்சருக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எதில் அப்ளை பண்ணணும்? இந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூவில் அப்ளை பண்ணி இங்கே கண்டுபிடிச்சிட்டு திரும்ப இதில் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம எதை அப்ளை பண்ணணுமோ அது வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? இதான் ஃபோர்த் டைப். ஃபிஃப்த் டைப் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அசட்டை வந்து விற்றுருப்பாங்க, ஆனால் அதை காட்டாமல் அது வந்து பேலன்ஸ் எங்கே வந்துச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஓகேவா? ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து வித்து இந்த மாதிரி பிளான்ட் வித்த வேல்யூ, மிஷினரி வித்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டாங்க, கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அசட்டோட வேல்யூ எடுத்துக்கோங்க. ஓகே, அதில் என்ன விற்றுருக்காங்களோ அதை லெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரிஜினல் காஸ்ட் கிடைக்கும். சரியா? அதை அப்படியே வந்து ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ திரும்ப லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க பேலன்ஸ் ஷீட்டில். சரியா? அதில் அந்த அசட்டை சோல்வ் பண்ணதுக்கு, அதாவது அசட் சோல்வ் பண்ணிப்பாங்களே அதுக்கு ஒரு அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் வச்சுருப்பாங்க. ஓகே, நார்மலாக டிப்ரிசியேஷன் ஒன்று இருக்கும். அந்த டிப்ரிசியேஷனில் அசட்டு தான் விற்றுட்டாங்களே, அந்த டிப்ரிசியேஷன் மட்டும் நம்ம எதுக்கு வேல்யூ பண்ணணும், அதையும் தூக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான டிப்ரிசியேஷன் அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் சோல்வ் பண்ண அசட்டுக்கான அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஒரிஜினல் காஸ்ட்டில் டிப்ரிசியேஷன் அப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்த ஒரிஜினல் காஸ்ட்டில் டிப்ரிசியேஷன் அப்ளை பண்ணணும். இது மூணுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரில் நம்ம என்ன பண்ணணும்? இதை லெஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் என்ன முக்கியமான ஒரு பாயிண்ட்னா இந்த ஒரிஜினல் காஸ்ட்டில் நம்ம அசட்டை வந்து என்ன பண்ணோம்? டிப்ரிசியேஷன் வந்து கால்குலேட் பண்ணி போட்டோமா, அது எங்கே போகும்? பிஎன்எலுக்கு போகும். ஓகேவா? ஸோ நார்மலாக டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸுக்கு போகும்ல, டிப்ரிசியேஷன் ஆர் அமார்டைசேஷன்ட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன போகும்? பிஎன்எலுக்கு போகும். ஓகேவா? அவ்வளோதான் வந்து பிபி. ஓகேவா? டன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் அசட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்மலாக தெரியும். இது எல்லாமே குட்வில் இன்டான்ஜிபிள் அசட், ட்ரேட்மார்க் இன்டான்ஜிபிள் அசட், பேட்டன் ரைட் இன்டான்ஜிபிள் அசட், காப்பிரைட் இன்டான்ஜிபிள் அசட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி. ஸோ இன்வென்ட்ரின்னொன்னே நீங்கள் நிறைய வாட்டி வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்லேயே இன்வென்ட்ரி வருது, இதுலேயும் இன்வென்ட்ரி வருது, என்ன இது ஒரே தலைவலியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் வர இன்வென்ட்ரி அட் த எண்டு எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு கடைசியாக இந்த குட்ஸில் என்ன இருக்குது, அது எவ்வளோ கையில் மீந்திருக்கு, அதுதான் இந்த இன்வென்ட்ரி. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் போடுற இன்வென்ட்ரி கடைசியாக எவ்வளோ அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது அது இயர் எண்டில், அதுதான் இந்த க்ளோசிங் இன்வென்ட்ரி. சரியா? ஸோ இப்போ எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த எண்டை குறிக்கிற மாதிரியே இருக்கும். க்ளோசிங் ஸ்டாக் அட் எண்ட், ரா மெட்டீரியல், ஃபினிஷ் குட்ஸ் அட் எண்ட், வைன்ஸ், ஸ்டஃப், லூஸ் டூல்ஸ் அட் எண்ட், இன்வென்ட்ரி அட் எண்ட், இந்த மாதிரி வந்து எண்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து டேரெக்டாக அட் எண்டுன்னு கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி கொடுத்துருப்பாங்க? டேட்டில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகேவா? டன். ஸோ கரண்ட் இயர் என்ன வந்து கொஷனில் கேட்டிருக்காங்களோ அந்த இயரோட எண்டில் என்ன வேல்யூ இது கொடுத்துருக்காங்க இன்வென்ட்ரிக்கு அப்படின்னு பாருங்கள்.
ஸோ அந்த வேல்யூ தான் எடுத்து என்ன பண்ணணும், போட்டு ஆட் பண்ணணும். சரியா? ஓகே டன். ஸோ இதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போடுற இன்வென்ட்ரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ். இதுலேயும் கொஞ்சம் வந்து நீங்கள் க்ரூஷியலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நினச்சி இதை வந்து பாருங்கள். சரியா? ஓகே டன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டேரக்டாக எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் கொஷினில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. மெயினான வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இங்கே போட்டுடணும். பட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போய் பார்த்தா தெரியும் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 6 months, அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 4 months இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன தான் சொல்லியிருந்தாலும் ட்ரேட் ரிசீவபிள் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன வேல்யூ இருக்குது அதை போட்டுக்கோங்க இங்கே. ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்க, அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா போட்டுக்கோங்க. பேலன்சிங் ஃபிகரை ஜஸ்ட் ஷோ மட்டும் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கணும். சப்போஸ் கொஷினில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டிப்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது எப்படி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி பர்சன்டேஜாவோ இல்லை அமௌண்ட்டாவோ கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, பர்சன்டேஜாவோ அமௌண்ட்டாவோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறமா தான் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டிப்ஸே லிஸ்ட் பண்ணி ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். என்ன கிடைக்கும், ஒரிஜினல் வேல்யூ. இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற வேல்யூ. என்னது, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்க வேல்யூ. அதாவது இந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சரியா? பட் இதோட இம்பாக்ட் எங்கே இருக்கும் தெரியுமா, நம்மளுக்கு அதர் எக்ஸ்பென்சஸில் இருக்கும். சரியா? நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோல்ல பர்சன்டேஜ் போட்டு அந்த வேல்யூவில் பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை லெஸ் பண்ணிவிட்டு இருக்கிற வேல்யூவை நம்ம அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? புரியுதா? இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மறந்துட்டிங்கன்னா பிஎன்எல் ராங் ஆகிடும். பிஎன்எல் ராங்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ராங் ஆகிடும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னால் பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகாது. செயின் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஎன்எல் அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயமும் உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் டேலி ஆகாதுன்னு அர்த்தம். அதனால் நான் இதெல்லாம் பிஎன்எல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறோம், அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நான் என்ன சொன்னேன், ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் அப்படிங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு என்ன ஆகும், பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி கிடச்சிருக்க வேல்யூவில் நம்ம மறக்காமல் என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணி அதை லெஸ் பண்ணி பேலன்ஸாக இருக்கிற அந்த ஒரு அமௌண்ட்டை தான் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன பண்ணணும், எடுத்துக்கிட்டு போகணும். சரியா? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். ஸோ கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க், இல்லை பேங்க் பேலன்ஸ், இல்லை கரண்ட் அக்கௌண்ட் இப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? இல்லை டெபாசிட் இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ண சொல்லி, அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் அமௌண்ட் இருக்கும், ஆனால் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து அன்ஷெடியூல்டு பேங்க், இது வந்து ஷெடியூல்டு பேங்க் இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம யார், நம்ம வந்து சிஏ ஆக போகிறோம், நம்மளுக்கு இதெல்லாம் தெரியணும்ல. ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷோ அப் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? நான் அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன் லூஸ் மாதிரி. என்ன பண்ணுங்கள், ஷோ அப் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் டேர்ம் அட்வான்சஸ். ஷார்ட் டேர்ம் அட்வான்சஸ். ஸோ இது என்ன ஷார்ட் டேர்ம் அட்வான்சஸ், கொஷினில் சம்டைம்ஸ் டேரெக்டாக கொடுத்துருவாங்க. நான் என்ன சொன்னேன், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸில் இந்த மாதிரி லோன் கொடுத்து கிரெடிட் சைட் கொடுத்துட்டாங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் சொன்னேன். அதுமாதிரி லோன்ஸ் கொடுத்து டெபிட் சைட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் வந்துடும், கரண்ட் அசெட் சைடில். ஓகேவா? அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டேக்ஸ் கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா மறக்காமல் அது அட்வான்சஸ், ஷார்ட் டேர்ம் அட்வான்சஸில் வரும் அட்வான்ஸ் டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ப்ரீபெய்டு. நார்மலாக ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அதர் எக்ஸ்பென்சஸில் வரும் பிஎன்எல்ல. பட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ப்ரீபெய்டுன்னு இருந்ததுன்னா அது ஷார்ட் டேர்ம் அட்வான்சஸில் தான் வரும். சரியா? ஓகேடுன்னு. சம்டைம்ஸ் கொஷினில் இந்த மாதிரி ரொம்ப ரேர் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் செக்யூரிட்டிஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது வேறு எதுவும் இல்லை, அதர் கரண்ட் அசெட்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். சரியா? ஓகேடன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும், எல்லாமே வந்து பிஎன்எல் ஐட்டம்ஸ் தான். ஓகேவா? டன். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸ் ஷீட் ஓவர், நெக்ஸ்ட் பிஎன்எல் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நோட்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ ரெவன்யூக்குள்ளே நோட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் என்ன இருக்கும், சம்டைம்ஸ் டேரெக்டாக கொடுத்தா நோட்ஸ் தேவையில்லை, சம்டைம்ஸ் சேல்ஸ்ன்னு கொடுத்துட்டா நோட்ஸ் தேவையில்லை. பட் சம்டைம்ஸ் கூட்ஸை விற்றா இவ்வளோ, சர்வீஸை விற்றா இவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சர்வீஸ் பண்ணல எனக்கு இவ்வளோ ரெவன்யூ, கூட்ஸ் விற்றதில் எனக்கு இவ்வளோ ரெவன்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், நோட்ஸ் காமிக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ரெவன்யூக்கு. நெக்ஸ்ட் அதர் இன்கம். ஸோ அதர் இன்கம் பொறுத்த வரைக்கும் கொஷனில் ஏதாவது வந்து இந்த மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரியோ இந்த மாதிரி பிபிஓ ஏதாவது வந்து அதாவது சேல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அதுலேருந்து வந்திருக்கிற ப்ராஃபிட்டை நீங்கள் என்ன பண்ணணும், இதில் காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸில் இந்த மாதிரி வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் மறக்காமல் நம்ம போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே திங்க் பண்ணுங்கள், எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க அதை வந்து சைடில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த சேல் பண்ண அசெட்டுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும்ல, அந்த காஸ்ட்டு அந்த அசெட்டுக்கும் ஒரு அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இருக்கும்ல, அதை லெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ வரும். அதை என்ன பண்ணணும், நம்ம சேல்ஸ் வேல்யூ கம்பேர் பண்ணி அந்த இன்கம்மை அதர் இன்கமில் கொண்டு வந்து சேர்க்கணும். ஓகேவா? ஓகே டன். ஸோ ரெவன்யூக்கும் அதர் இன்கமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் அடிக்கடி சொல்லிட்டேன். இப்போ நான் ஹோட்டல் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபுட்டை சேல் பண்ணி எனக்கு வாங்குறேன்னா அது எனக்கு ரெவன்யூ.
இல்லை நான் என் ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்க லேண்டை விற்கிறேன்னா அந்த ஹோட்டல் நான் நடத்துறதுக்கும் பின்னாடி என் லேண்டை விற்கிறதுக்கும் என்னோட பிஸ்னஸ்க்கு அது சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ அந்த லேண்டை விற்கிறது எனக்கு என்னது அதர் இன்கம். ஓகேவா? நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு சம்மந்தம் இருந்துச்சுன்னா அது ரெவென்யூ. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு இன்கம் வருதுன்னா அதர் இன்கம். ஈஸியாக சொல்லணும்னா இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரெண்ட் ரிசீவ்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, வேறு ஏதாவது மிஸ்லனியஸ் ரிசிப்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் இதில் தான் வரும், அதர் இன்கமில் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட். அதாவது இதுக்கு தான் நான் சொன்னேன் இன்வென்ட்ரி. அதாவது இந்த பாக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? ஓகே டன். மொத்தம் வந்து நீங்கள் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அது வந்து மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், சர்வீஸ், இந்த மாதிரிலாம். இதில் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்னா அதோட நேச்சர் என்ன? மேனுஃபேக்சர் நான் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுவேன்? எனக்கு தேவையான ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ணி அப்புறமா நான் அந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவேன். கரெக்டாக? இதுதானே மேனுஃபேக்சரிங்லாம் நடக்கும். அதனால தான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட் இங்கே வருது. சரியா? புரியுதா? ஓகே டன். இப்போ ட்ரேடிங்க்கு வாங்க. ட்ரேடிங்க்கு நானாக பொருளை வந்து தயாரிப்பேனா இல்லை வேறு யார்ட்டையும் வாங்கி நான் அப்படியே வேறு எனக்கு கொஞ்சம் கமிஷன்லாம் போட்டு விற்பேனா? நான் வாங்கி, அதாவது ஆல்ரெடி ரெடியானதை வாங்கி அப்புறமா தானே நான் விற்கிறேன். ஸோ அதை பர்ச்சேஸ் அண்ட் சேல் மட்டும்தான் என்ன ஆகும் இந்த ட்ரேடிங்கில் வரும். கரெக்டா? அதனால தான் ட்ரேடிங்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது ரா மெட்டீரியல் அதில் இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஸ்டினில் ரா மெட்டீரியல் அப்படிங்கிற வேர்டு இருந்ததுன்னா இட்ஸ் அ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பர்ச்சேஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துப்பாங்க. அதாவது பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரா மெட்டீரியல் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டே வரும். ஸோ ரா மெட்டீரியல் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு நம்ம போடணும். சரியா? ஸோ அதை தான் எப்படி பண்ணணும்? ஓப்பனிங் ஆஃப் ரா மெட்டீரியல், ஆட் பர்ச்சேஸ் அண்ட் தென் ஆட் கேரேஜ் இன் வாட் சம்டைம்ஸ் இருந்ததுன்னு ஆட் பண்ணிக்கோங்க, லெஸ் க்ளோசிங் ரா மெட்டீரியல். ஸோ இப்போ வரதான் என்னது? காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. ஸோ ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் இருக்குமா? அது இருக்காது. ஓகேவா? ஓகே. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். என்னது? பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். இதில் என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ அது என்னன்னா இதுதான். ஸோ என்னது? ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். அப்போ எதில் தான் வருது? ட்ரேடிங்க்கு மட்டும்தானே வரும். இதில் வந்து நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்களா? ஃபினிஷ்டு குட்ஸை முழுசா இல்லை. ரா மெட்டீரியல் வாங்கி அவங்க ஒர்க் பண்ணி அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வந்து சேல் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். கரெக்டாக? ஸோ அதில் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் வராது. பட் ரெண்டுத்துக்குமே காமனாக சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரின்னு ஒன்று இருக்கும்ல, அதை தான் வந்து நம்ம இதில் போடுவோம். ஓகேவா? ஸோ சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு குட்ஸ் ரெண்டுத்துக்குமே, அதாவது WIP ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் ரெண்டுத்துக்குமே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டிஃப்ரென்ஸ் நம்ம போடணும். சரியா? ஓகே. இதே வந்து ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா ஸ்டாக் இன் ட்ரேட், அதாவது இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் தான். ஸோ இங்கே ஸ்டாக் இன் ட்ரேட் சொல்கிறது ஃபினிஷ்டு குட்ஸாக தான் இருக்கும். சரியா? ஸோ ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கிறதுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன போடலாம்? சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி போடலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரியில் என்ன ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா க்ளோசிங் இன்வென்ட்ரி நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, என்னது அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம P&L அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும்? அதை லெஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ க்ளோசிங்கோடைய வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிருந்த அந்த டிஃப்ரென்ஸை என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும் P&L, சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரியில். சரியா? இவ்வளோ தான் மேட்டர். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூமில் என்ன டேரெக்டாக கொடுத்தாங்கன்னா ஓகே, இல்லைனா ரா மெட்டீரியலோட ஓப்பனிங், ரா மெட்டீரியலோட பர்ச்சேஸ், ரா மெட்டீரியலோடைய க்ளோசிங்கை நம்ம என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணால் வந்துடும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் யாருக்கு வரப்போகுது? ஃபினிஷ் குட்ஸை வாங்கி விற்கிறவங்களுக்கு தான் பர்ச்சேஸ் வரப்போகுது. அப்போ ஒன்லி பர்ச்சேஸ் அட்ஜஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. சம்டைம்ஸ் இதுலேயும் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் போடலாம். அதாவது இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ். ஸோ இது நான் சொல்லிட்டேன். ஸோ க்ளோசிங் வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னது? அந்த டிஃப்ரென்ஸை நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். ஓகேவா? டன். திஸ் இஸ் வாட் அபவுட் இன்வென்ட்ரிஸ், இன்வென்ட்ரி ரிலேட்டட் என்ட்ரிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வேஜஸ், சேலரி, போனஸ் இதெல்லாம் வரும். சம்டைம்ஸ் இதுக்கான அவுட்ஸ்டாண்டிங்கும் கொடுத்துருப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? இதில் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கம்பெனி செக்ரட்டரி சேலரி, மேனேஜர் சேலரிலாம் ஓகே. ஆனால் டேரக்டர் ஃபீஸ்ன்னு வந்துச்சுன்னா இவனும் எம்ப்ளாயி தானே நீங்கள் மறந்து கூட போட்டுறாதீங்க. சரியா? டேரக்டர் அப்படிங்கிறவர் ஒரு இண்டிபெண்டன்ட் டேரக்டராக இருந்தாருன்னா அவர் இங்கே வராது. ஃபீஸ்னால் என்னது? இவங்க கொடுக்குற ஃபீஸ்ன்னு நினச்சிங்கன்னா இவர் தனியான ஆள்,
தனி ஆள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டைரக்டர் ஃபீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் வராது. இதே இந்த டைரக்டர் இவங்க எம்ப்ளாயாக கம்பெனியில் வச்சுருக்காங்கன்னா நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணலாம். ஆனால் டைரக்டர் ஃபீஸ் அப்படின்னு வரனால அவங்க டைரக்டருக்கு ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. இவர் சார்ஜ் பண்ணுறதை தான் இவங்க கொடுத்துருக்காங்க, இவராக கொடுக்கல, இவங்களா கொடுக்கல. சரியா? ஸோ இவர் சார்ஜ் பண்ணுற ஃபீஸை டைரக்டருக்கு பே பண்ணனால இது இங்கே வராது, அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு போகும். எங்கே போகும்? அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு போகும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் காஸ்ட் நான் சொன்னேன்ல, டிபெஞ்சர் லாங் டேர்ம் போகிறீங்க சொன்னல. ஸோ அது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பர்சன்டேஜ் ஆஃப் டிபெஞ்சர் இருந்துச்சுன்னா டிபெஞ்சரில் மல்டி பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி ஃபினான்ஸ் காஸ்ட்டில் போட்டுருங்க, மறக்காமல் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதையும் வந்து ஃபினான்ஸ் காஸ்ட்டில் எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து டிப்ரிசியேஷன் ஆர் அமார்டைசேஷன். சரியா? இதுன்னு நிறைய இடத்துல சொல்லிட்டேன். அதாவது நான் பிபிஇ சொல்கிறப்போ இதெல்லாம் வந்து எங்கே போகும்? பிஎன்எல் போகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னதெல்லாம் இங்கே நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில். சரியா? ஓகே டன். ஸோ நான் சொன்னல, பேலன்ஸ் ஷீட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேல்யூ கொஷினில் சப்போஸ் இந்த மாதிரி டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி டிப்ரிசியேஷன் வேல்யூ இதில் அப்ளை பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டிப்ரிசியேஷன் என்னது? சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா சேல் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு வேல்யூ என்ன இருக்குது, அதுக்கான டிப்ரிசியேஷனை போடுங்க. ரீவேல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்னா ரீவேல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமா என்ன அதுக்கு வேல்யூ, அதுக்கான டிப்ரிசியேஷனை கண்டுபிடிச்சி போடுங்க. சரியா? இதை மறக்கக்கூடாது. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபைனலாக வந்துச்சு. அதர் எக்ஸ்பென்சஸ் என்ன சொன்னேன்? டேரக்டர் ஃபீஸு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்ட். இந்த மாதிரி வந்து கொஸ்டின் இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் அண்ட் ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நல்ல லெஜெண்டாக இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா கரெக்டாக போட்டுருவான். என்னன்னா சேலரி வந்து எம்ப்ளாயியில் வரும், ரெண்ட் வந்து அதரில் வரும் அப்படின்னு போட்டுருவாங்க. கரெக்டாக நம்ம என்ன அவுட்ஸ்டாண்டிங்னா இது எக்ஸ்பென்சிவ் அப்படியே போடு அப்படின்னு சொல்லி சில பேர் போட்டுருவாங்க. ஆனால் அது போடக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்மளே என்னது லெஜெண்ட்டுன்னு இவங்க ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெண்ட் அப்படிங்கிறது என்னது? ரெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது அதர் எக்ஸ்பென்ஸ். சரியானது அதர் எக்ஸ்பென்ஸ். சேலரின்னு கொடுக்குறோன்னா அது எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ். ஸோ அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்கில் போய் சேலரின்னு இருந்ததுன்னா சேலரியோட அவுட்ஸ்டாண்டிங்கை போய் சேலரியில் சேர்த்துருங்க, ரெண்டோட அவுட்ஸ்டாண்டிங்கும் அந்த ரெண்டில் சேர்த்துருங்க. புரியுதா? டன். இன்னொன்று சொல்லியிருந்தேன், என்னது? இந்த மாதிரி ப்ரொவிஷன் ஆஃப் டவுட்ஃபுல் டெப்ஸில் நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும்னு. கரெக்டாக அதுதான் இங்கே வந்து வச்சுருக்கேன். என்னது? நம்ம பர்சன்டேஜ் க்ரியேட் பண்ணி அந்த ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறோம்ல, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ், அதுலேருந்து பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துக்கிற ப்ரொவிஷன் வந்து லெஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதை தான் இங்கே என்ன பண்ணணும், இங்கே போடணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். என்னென்னலாம் ட்விஸ்டட் பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பிஎன்எல்ல வந்து டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இதுதானே கரெக்டாக? ஸோ டோட்டல் இன்கம் சேல்ஸ் விச் இஸ் ரெவன்யூ அண்ட் தென் அதர் இன்கம், இது டோட்டல் பண்ணால் டோட்டல் இன்கம் வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி இன்வென்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் கன்சியூம்டு, அப்புறம் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், அப்புறம் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி. இதுக்கப்புறம் வர விஷயம் எஃப்டோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், ஃபினான்ஸ் காஸ்ட், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், அதர் எக்ஸ்பென்ஸ், எஃப்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் கொஸ்டினில் கொடுக்கலனாலும் நம்ம போட்டு தான் ஆகணும். டிபெஞ்சர்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் அது என்ன டிப்ரிசியேஷன்லாம் கொடுக்கலனாலும் நம்ம கொஸ்டினில் கண்டுபிடிக்கிறோம்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். ஃபினான்ஸ் காஸ்ட்டும் அப்படி தான். கொஸ்டினில் கொடுக்கலனாலும் டிபெஞ்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி ஃபினான்ஸ் காஸ்ட் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டு தான் ஆகணும். அதனால் இந்த எஃப்டோ மறந்துடாதீங்க. சரியா? ஓகே கைஸ். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? டன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் திஸ் வீடியோ. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நாளைக்கு எக்ஸாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஸ்டில் யூ ஹேவ் கண்ட்ரோல். நான் அதே தான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. நீங்கள் இன்னும் எக்ஸாம் ஹால்குள்ளே போகலை. ஓகேவா? ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இந்த எக்ஸாம். ஜூனில் என்ன ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது இன்னும். ஸோ நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நீங்கள் இவ்வளோ ஸ்டில் இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பார்க்குறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இருக்குது, உங்களால் கிளியர் பண்ண முடியும் தான் அர்த்தம். ஏன்னா நான் அவ்வளோ ஒர்த்தான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே கைஸ். ஸோ நீங்கள் இந்த எண்ட் வரையும் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போங்க, யார் பேஷண்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ். We will see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.